இன்றைக்கு காலையில் உங்களோட பகிர்ந்து கொள்ளும் தேவ செய்தியினுடைய தலைப்பு நேவிகேட்டிங் லைஃப்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் பாத்ஸ். எதிர்பார்க்காத வாழ்க்கையின் பாதையில் கடந்து போதல். எத்தனை பேர் வாழ்க்கையில் பிளான் போட்ட மாதிரியே எனக்கு நடந்துச்சு எல்லா நேரத்திலையும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்க இங்க? How many of you are there today who can say whatever plans I made in life has gone exactly as per the plan? யாருமே இல்ல. No சில one. வேளைகள்ல பிளான்லாம் மாறும். At times our plans change. ஆண்டவர் வேறு பாதையில் கொண்டு போவார். God will take us on another path. வேறு காரியங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருப்பார். God would have kept some other things for us. நமக்கு ஒருவேளை புரியாம நாம இப்படிதான் நம்ம போவோம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா அப்படி போக இல்லாம வேறு பாதையில் ஆண்டவர் நடத்துகிறவராக இருக்கிறார். நேவிகேட்டிங் லைஃப்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் பாத்ஸ். நாம எதிர்பார்க்காத பாதையில் நடந்து போதல் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில, அதாவது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்ல முடியாது, யோசேப்பு மரியாள் அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத பாதையில அவங்க நடந்து போக நேரிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். We're going to see how Joseph and Mary went in unexpected paths. மத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை. We're looking at Matthew chapter 2 verses 13 to 23. இங்க நாம பார்க்கிற சம்பவம் என்ன அப்படிங்கறத சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். I will tell you in brief what's happening in this passage. இங்க யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. Here we see Joseph having a dream. சொப்பனத்துல ஏரோது அந்த அதாவது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக வகை தேடுகிறான் அப்படிங்கிற செய்தி அவருக்கு வருகிறது. They get the news that Herod is looking to kill Jesus. சோ பிள்ளையை தூக்கிட்டு நீங்க எகிப்துக்கு போங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். So we see that he is told to take the child and go to Egypt. இயேசு கிறிஸ்துவும் ஒரு நாள் அகதியா இருந்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். We see that Jesus also was a refugee at one point. எப்படி இன்னைக்கு காசாவுல இருந்து எல்லாரும் எகிப்துக்கு போயிட்டு அகதியா இருக்கிறாங்களோ அது போல இயேசுவும் ஒரு நாள் அகதியாக இருந்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். Just like we see now that people from Gaza is going to Egypt as refugees, Jesus also was a refugee at one point of time. So இயேசு கிறிஸ்து இப்ப எகிப்துக்கு போயிட்டாரு தன்னுடைய அப்பா அம்மாவோட, யோசேப்பு மரியாளோட. So we see that Jesus is going to Egypt along with his parents. இப்ப ஏரோதுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. Now Herod is very very angry. ஏன்னா ஞானிகள் அவருக்கு இயேசு எங்க இருக்கிறார் அப்படிங்கறத சொல்லல. Because the wise men didn't tell Herod where Jesus was. அவனுடைய தந்திரமான திட்டம் வந்து இப்போ ஒளிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கறதால பயங்கரமான கோபம் அவனுக்கு. We see that his wicked plans were not fruitful, so he's very furious. So இயேசுவை கொல்லும்படியாக பெத்லகேமுக்கு வரான். So he comes to Bethlehem to kill Jesus. 2 வயதுக்கு கீழ உள்ள பிள்ளைங்க எல்லோரையும் அவன் கொல்லுகிறான். So he kills children below the age of 2. பிள்ளைகள் எல்லோரையும் இல்ல, ஆண் பிள்ளைகளை கொல்லுகிறான். Not all children but the male child. இயேசு இப்படியாக அவர் தப்பிக்கிறார். So Jesus escapes this way. கொஞ்ச காலம் எகிப்துல இருந்துட்டு மறுபடியும் என்ன செய்றாங்க, தேவதூதன் சொல்வதன் மூலமாக அவங்க திரும்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு வராங்க. After being for a while in Egypt, as the angel guides them, they come back to Israel. இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும்போது அங்க பாத்தீங்கன்னா ஏரோது இறந்து போயிட்டான். ஆனா ஏரோதுடைய ஒரு பையன் அவன் ராஜாவாக இருக்கிறான். In Israel Herod is dead, but one of his sons is a king now. இன்னும் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு பயப்படுறாரு. Joseph is scared, thinking there is still danger. அப்ப யூதயா தேசத்துக்கு போக விடாம கலிலேயா தேசத்துக்கு போகும்படியாக அங்க தேவதூதன் நடத்துவதை நம்ம பார்க்கிறோம். We see the angel at that point of time telling Joseph to go to Galilee instead of Judah. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாசரேத் அப்படிங்கிற ஊர்ல போயிட்டு அவர் தங்குறாரு. And then he goes to a place called Nazareth and settles there. ஆனா எங்க இருந்து அவர் பெத்லகேமுக்கே வந்தார் அப்படின்னா நாசரேத்ல இருந்து தான் வந்தார். But when you see where he came to Bethlehem at the first place, he came from Nazareth only. நாசரேத்ல இருந்து பெத்லகேம், Nazareth to Bethlehem, பெத்லகேம்ல இருந்து எகிப்து, Bethlehem to Egypt, எகிப்துல இருந்து இஸ்ரவேல் தேசம், Egypt to Israel. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துல எங்க போறது, யூதயா தேசமா அல்லது கலிலேயா தேசமா? So in Israel, where do I need to go, to Judea or somewhere else? கலிலேயாவுக்கு ஆண்டவர் நடத்துவதை நாம பார்க்கிறோம். We see the Lord leading them to Galilee. கடைசில அங்க அவங்க செட்டில் ஆகுறாங்க. Then they settle there. அதனால இயேசு கிறிஸ்துவுக்கு பேரே என்ன அப்படின்னா நசரேயனாகிய இயேசு அப்படிங்கிற பேர் வந்து விட்டது. So we see Jesus getting the name Jesus of Nazareth.
நீங்க எத்தனை பேர் வெவ்வேறு ஊர்ல பிறந்து அப்படி அப்படியே சுத்தி சுத்தி கடைசியில சேலம் வந்து சேர்ந்திருக்கீங்க அப்படி யோசிச்சு பாருங்க. How many of you are here who are born somewhere else, went to different places and are finally settled in Salem? எங்கெல்லாம் போகணும் நீங்க நினைச்சீங்க, ஆனா அங்கெல்லாம் போகலாம். ஆனா சேலத்துல வந்து முடிஞ்சு உங்க பயணம் இங்க இருக்கு. அதாவது ஒரு கட்டம் முடிஞ்சிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா சேலத்துக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியும். How many of you thought you'd be somewhere else but are finally settled here? Not finally, but are here at the moment. நான் சேலத்துல எல்லாம் செட்டில் ஆவேன்னு நினைச்சே பார்க்கல. I never thought I would settle in Salem. நான் மறுபடியும் டெல்லி போகணும், ஒரு வருஷம் மட்டும் சேலத்துல இருக்கலாம் தான் வந்தேன். I was thinking of getting back to Delhi after being here for a year. ஆனா இங்கே செட்டில் ஆயிட்டுன்னு தான் நினைக்கிறேன். But I think I've settled down here. அதே போல ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்காத விதத்துல சில திட்டங்களை வைத்திருக்கிறார். So in the same manner the Lord has some unexpected plans for us. ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை தவறாக வழிநடத்தவே மாட்டார். But the Lord will never take you down a wrong path. தோல்விக்குள்ள நடத்தவே மாட்டார். He will never take you to அதாவது வறுமைக்குள்ளேயோ அல்லது நீங்க அதாவது நீங்க எப்படி இருக்கக்கூடாது, அதாவது உங்களுக்கு தொந்தரவு வர மாதிரி உங்களுக்கு அபாயமான ஒரு காரியத்துல ஆண்டவர் நடத்தவே மாட்டார். He will never take you to defeat or where you will be poor or in a very bad place. He will never take you there. இந்த சம்பவத்திலிருந்து ஒரு 3 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க இருக்கிறேன். From this incident I would like to point out 3 important points. முதலாவதாக unexpected threat, அதாவது நாம் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு ஆபத்து. நம்முடைய வாழ்க்கையில நாம எப்போதுமே பாசிட்டிவாவே நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. We don't have to be always positive in our life. அதே வேளையில நெகட்டிவா திங்க் பண்ணனும் நான் சொல்லல. At the same time we don't have to be totally negative either. threats என்ன நீங்க பாருங்க, அதாவது வாழ்க்கையில அபாயம் என்ன, சந்தர்ப்பங்கள் என்ன, வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். It's very important to see what are your opportunities, threats, etc. in your life. இங்க இயேசுவுக்கு எதிர்பாராத விதத்துல ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டது. Here we see that there was an unexpected threat to Jesus. ஏரோதுக்கும் எதிர்பாராத விதத்துல ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டது. We also see Herod is facing an unexpected threat. ஏரோது யோசிச்சிருப்பாரு, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நான் ராஜாவா தானே இருக்கிறேன், யூதர்களுக்கு ராஜாவா தானே இருக்கிறேன் அப்படி யோசிச்சிருப்பாரு. So Herod would have been thinking everything is going fine, I am the king of the Jews. திடீர்னு ஞானிகள் வந்து சொல்றாங்க, யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறார், அவரை பார்க்க நாங்க வந்திருக்கிறோம். So suddenly the wise men come and say the king of the Jews is born, we have come to see him. இந்த ஏரோதுக்கு வந்து எப்போதுமே ஒரு இன்செக்யூர் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதாவது பாதுகாப்பு இன்மை இருந்தது. Herod was always very insecure. நம்ம பதவியை யாராவது எடுத்துக்குவாங்களோ, He always thought someone would usurp his position. ஏன்னா அவன் வந்து பாதி யூதனா இருந்தான், பாதி வந்து ஈடமைட்டா இருந்தான், ஏதோமியராக இருந்தான். So he was not a full Jew, he was half Jew and half Edomite. எப்படியோ ரோம பேரரச வந்து அவங்களுக்கெல்லாம் தயவெல்லாம் செஞ்சு எப்படியோ பதவிக்கு வந்துட்டான். He somehow worked with the Roman officials and came into power. இப்போ அந்த பதவியை தக்க வச்சுக்கணும். Now he has to ensure that he remains in power. திடீர்னு ஒருத்தங்க வந்து சொல்றாங்க, யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறாரு, எங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. Suddenly someone comes and tells him the king of the Jews is born and we've come to see him. அப்படியா, ஓகே பரவாயில்ல, நீங்க எங்க இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்க, நானும் வந்து ஆராதிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். He actually tells them, tell me where he is, I'll also come and worship. ஆனா ரூம்ல போய் சொல்றான், அந்த பிள்ளையை நான் அழித்தே ஆக வேண்டும். But he gets into a room and says, I will definitely kill that child. பயங்கரமா திட்டம் போடுறான். He comes up with wicked plans. ஏன்னா அவன் மோசமான ஆளு. Because he's a very bad person. தன்னுடைய மனைவியவே கொன்ற ஒரு நபர். He's one who killed his own wife. அது மட்டுமல்ல, அவன் சாகும் தருவாயில அந்த மரண படுக்கையில இருந்தபோது, when he was on his deathbed, எரியோவுல இருக்கிற லீடிங், அதாவது நல்ல ஆட்கள் எல்லாம் கொன்னு என்ன செஞ்சான் அப்படின்னா, அப்பதான் நான் சாகும்போது யாரும் அழுக மாட்டாங்கல்ல, அப்பதான் அழுக இருக்கும் அப்படின்னு யோசித்த ஒரு ஆள் அவன். He's one who killed people in a particular place so that they would mourn when he dies. ஆனா உண்மையிலே இயேசு கிறிஸ்து ஏரோதுக்கு அபாயமான ஒரு ஆளா? But in truth was Jesus a threat to Herod? நிச்சயமாக. Absolutely. இயேசு கிறிஸ்து எல்லோரையும் விடுவிப்பதற்காக அவர் வந்தார். Jesus came to save everybody. அதாவது அரசியல் ரீதியில கிடையாது, மத ரீதியில கிடையாது, ஆவிக்குரிய ரீதியில, உணர்வு ரீதியில மற்றும் பொருளாதார ரீதியில எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிப்பதற்காக அவர் வந்தார். He didn't come to politically free us, but he came to free us from a spiritual, emotional and other angles. பரிசேயர்களுக்கு அவர் அபாயமான ஒரு ஆளா இருந்தாரா?
Was he a threat to the Pharisees? ஓ நிச்சயமாக அவர் அபாயமான ஆளா தான் இருந்தாரு. Definitely he was a threat. அவங்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இயேசு வந்து உடைச்சிக்கிட்டே இருக்கிறார். They kept on adding many rules and Jesus kept breaking each one of them. சாபத் நாள் அன்னைக்கு, ஓய்வு நாள் அன்னைக்கு ஒரு நன்மையும் செய்யக்கூடாது அப்ப அவங்க சொல்றாங்க. இயேசுக்கு என்ன செய்றாரு? ஒருத்தனை சப்பானியை வந்து எழுந்து நடக்க வைக்கிறாரு. They said that no work should be done on a Sabbath, but Jesus cured a crippled man. கடினமான கேள்விகளை கேட்கிறார், பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க திகைச்சு போறாங்க. He asked them really difficult questions and they are astounded. அவங்களும் இந்த ஆளை கொன்னே ஆகணும் அப்படி நினைக்கிறாங்க. Pharisees are also out to get Jesus. ரோம பேரரசுக்கு அவர் வந்து த்ரெட்டா இருந்தாரா, அபாயமாக இருந்தாரா? Was he a threat to the Roman Empire? பிலாத்து கேக்குறாரு, இவங்க எல்லாம் சொல்றது போலவே நீ யூதருடைய ராஜா தானா அப்படின்னு கேக்குறாரு. Pilate asks him, are you the king of the Jews like as the people are saying? நீ சொல்ற மாதிரி நான் ராஜா தான். Jesus said, yes, as you say. ஆனா என்னுடைய ராஜ்யம் இந்த ராஜ்யம் அல்ல. My kingdom is not this. என்னுடைய ராஜ்யம் அங்கிருந்து வருது அப்படின்னு அவர் சொல்றாரு. My kingdom comes from up above. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொன்ன போதே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். We see that when he taught us to pray, he said, your kingdom come. சோ ஒரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரோம ராஜ்யத்துக்குலாம் அபாயமான ஒரு ஆளெல்லாம் கிடையாது. So Jesus was not a threat to the Roman Empire. பிசாசுக்கு வந்து அபாயமான ஆளா? Was he a threat to Satan? ஓ நிச்சயமாக. Absolutely. பிசாசுனுடைய எல்லா கிரியைகளையும் அழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் என்று வேதம் சொல்கிறது. Satan came to Jesus came to break every work of the devil. இத தெரிஞ்சு பிசாசு எப்படியாவது இயேசுனுடைய அந்த திட்டத்தை, அதாவது நமக்காக மரிக்கும் திட்டத்தை உடைக்கணும், அழிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறான். So Satan knows this and he's trying to find ways to stop Jesus from dying. ஏரோதுவை கிளப்பி விடுறான். So he now instigates Herod. அது மட்டுமல்ல, சோதிச்சு இயேசுவை எப்படியாவது தன்வசப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறான். He also looks to tempt Jesus and put him under his spell. கடைசியா யூதாசுக்குள்ள நுழைஞ்சான் அப்படின்னு வசனம் சொல்கிறது. Then we see in the scripture that he finally entered Judas. நிச்சயமாக இயேசு பிசாசுக்கு ஒரு அபாயகரமான ஆளாக தான் இருந்தார். Definitely Jesus was a threat to Satan. அவர் எல்லாருக்கும் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆட்கள் தான். ஆனா இயேசு கிறிஸ்து பெரிய ஆளு. அவர் வந்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவாக அவர் இருக்கிறார். All of these people are very small, but Jesus is the King of Kings and the Lord of Lords. அவர் திரும்ப வரும்போது பரிசேயர்கள் எந்த அரசாக இருந்தாலும் சரி, எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோருமே இயேசுவுக்கு தலை வணங்கி ஆக வேண்டும். When Jesus comes again, everybody, including the Pharisees and kings and rulers, whoever they may be, have to bow down to him. அவர் இன்ஃபன்ட் ஜீசஸா வரப்போறது கிடையாது. He's not going to come as a baby Jesus. அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். ஹalleluya. Amen. He's going to come as the King of Kings. அது மட்டுமல்ல, முதல் கிறிஸ்மஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதலாவது கிறிஸ்மஸ் ஒரு சந்தோஷமான நிகழ்வுல எல்லாம் முடியல. The first Christmas didn't end happily. யோசேப்பு மரியாள் பெத்லஹேமுக்கு போறாங்க. Joseph and Mary go to Bethlehem. நான் கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸ்ல சொன்னேன், யோசேப்பு ஒரு ரொம்ப பொறுப்பான ஒரு கணவர். I said in the carol service that Joseph was a very responsible husband. நிறைவேல யோசிக்கிறோம், மரியாளை கூட்டிட்டு நம்ம நாடகத்துல பாத்தீங்கன்னா மரியாளை கூட்டிட்டு யோசேப்பு போயிட்டே இருக்கா. திடீர்னு அவங்களுக்கு வழி வருது, உடனே சத்திரத்தை அவங்க தட்டுறாங்க. இல்லை அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை அப்படி சொல்லும். அப்புறம் எங்க போறதுன்னு தெரியலையே, ஒரு இடத்துல போய் குழந்தை பிறந்துருது. அப்படிலாம் கிடையாது. When we see the nativity plays, we often see that Joseph and Mary are going to Bethlehem and suddenly she gets labor pain and then they knock on the door of the inn and then there's no place and then she gives birth. That's not the way it happens. The பைபிளை வாசிக்கும் போது அங்க பெத்லஹேமிலே அவர்கள் இருந்த போது பிரசவ நேரம் வந்த போது அப்படின்றது. So when you read in the Bible, it says when they were in Bethlehem, she went into labor. சந்தோஷமான ஒரு நேரம். ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு பண்ண அந்த குழந்தை இப்ப பிறக்குது. A very happy time, at the right time that the Lord said the baby is born. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. Everyone is very happy. மேய்ப்பர்கள்லாம் வந்து பாட்டு பாடுறாங்க. Shepherds are there singing. அப்புறம் ஞானிகள்லாம் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. The wise men come and give gifts. இயேசு கிறிஸ்துவுக்கு எகிப்து தேசத்துக்கு போறதுக்கு, அங்க அகதியா இருக்கிறதுக்கு எவ்வளவு பணம் தேவையோ எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்ப நான் சொல்லுவேன். They were funded for as much was required for Jesus to go to Egypt as a refugee. Gold, frankincense and myrrh. தூபவர்க்கம், பொன், அப்புறம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், வெள்ளை போளம். ஓகே, எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. சூப்பரான ஜர்னி. God funded, journey. ஆண்டவரே ஃபண்ட் கொடுத்து இருது, நீங்க போங்க. அல்ல, ஆல்ரெடி அவருக்கு கொடுத்துற. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்கிறது நாளைக்கு தயாரிப்பு, நாளைக்கான தயாரிப்பு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க.
Always remember that what's happening to you today is preparation for tomorrow. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. Everything was going well. திடீர்னு ஒரு நாள் யோசேப்பு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு. So one day when Joseph was sleeping, he has a dream. எந்திரிச்சு எகிப்துக்கு போ. Get up and go to Egypt. அங்க எகிப்துக்கு ஓடுறாங்க. நீங்க நைட் நேரத்துல ராத்திரி நேரத்துல எழுந்து பிள்ளைய தூக்கிட்டு எங்கேயாவது ஓடி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு, அதாவது பயணம் பண்ணிருந்தீங்க அந்த நாள்ல. இன்னைக்கெல்லாம் நமக்கு நிறைய டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. You can imagine if at a night you had to take a child in those days and go, how difficult it would have been. அது மட்டுமல்ல, ஏரோது வந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் கொன்றான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். We also see that Herod killed all the children there. எப்படியாவது இயேசு அந்த உலகத்துல இருந்து அழிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முனைப்போட வரான். We see him come with the fixation that he has to kill Jesus at any cost. இயேசு கிறிஸ்துவை குறித்து மரியாளுக்கு அந்த செய்தி வந்த போதே ஒரு நாள் மரியாள் உன்னுடைய இதயம் குத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ரியேல் தூதன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். We see as Gabriel told Mary about the birth of Christ that her heart would be broken at one point of time. ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையினுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு சொல்லிட்டா எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. Imagine if when the child is born, the end of the child is already told to the mother, how she would feel. சோ அந்த நேரத்துல பிசாசு எப்படியாவது ஏரோத வச்சு இயேசுவை கொன்றணும்னு நினைச்சா, ஆனா கொல்ல முடியல. Satan at that point of time thought he should kill Jesus at any cost through Herod, but it didn't happen. கிறிஸ்துமஸ் சந்தோஷமான ஒரு காரியமா இருந்தாலும் அதிலும் சில tragedy எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். Even if Christmas is a very happy time, there were some tragic incidents at that time. ஆனா பிசாசு விடுறதா இல்ல. Satan was not willing to let go. ரோம அரசும் விடுறதா இல்ல. Even the Romans were not. பரிசேயர்களும் விடுறதா இல்ல. How about the Pharisees? கடைசில சிலுவையில அவங்க இயேசுவை அறையறாங்க. Finally they crucified Jesus on the cross. மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புகிறார். But he rose up again on the third day. Hallelujah, praise the Lord. இன்னைக்கு ஒரே ஒரு நபருடைய கல்லறை மட்டும்தான் இந்த உலகத்துல காலியா இருக்கு, அது இயேசுவுடைய கல்லறையாக இருக்கு. Today only one sepulcher is empty, and that's the one of Jesus. Is Jesus a threat to you? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அபாயமான ஒரு ஆளா? Is Jesus a threat to you? உங்களுடைய திட்டத்துக்கு அவர் அபாயமா இருக்கிறாரா? Is he a threat to your plans? உங்களுடைய விருப்பங்களுக்கு, உங்களுடைய சுயநல ஆசைகளுக்கு அவர் அபாயமாக இருக்கிறாரா? Is he a threat to your own dreams and visions? உங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு அவர் அபாயமா இருக்காரா? Is he a threat to your ways? உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு, வார்த்தைகளுக்கு, சிந்தனைகளுக்கு, நண்பத்துவங்களுக்கு அவர் அபாயகரமாக இருக்கிறாரா? Is he a threat to your thoughts, your friendships, your relationships? உங்களுடைய உறவுகளுக்கும் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய விஷயங்களுக்கு அவர் அபாயகரமாக இருக்கிறாரா? In any manner is he a threat to you? சில நேரத்துல சில இடம் சொல்வேன், நீங்க இயேசு கிட்ட வாங்க, இது மதம்லாம் கிடையாது, நீங்க இயேசு கிட்ட வாங்க, உங்க வாழ்க்கை கொடுங்கன்னு. பாஸ்டர், நான் ஒரு 50 வயசு வந்ததுக்கு அப்புறம் நான் டிசைட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. When I tell someone come and give your life to Christ, it's not a religion, it's a relationship. They'll say, oh, I'll give it when I'm 50 years old or older. என்னதான் செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு வந்துடுறேன். And they'll say, let me do everything that I want to do and then come. உண்மையிலே அருமையானவர்களே, ரொம்ப ஜாலியான வாழ்க்கை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை. மத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஜாலியான வாழ்க்கை. One of the jolly lives that we can have is our life in Christ as a relationship and not as a religion. ஆனா unfortunately என்ன அப்படின்னா, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டு மக்கள் மேல ஏத்தி அவங்கள அதை சுமக்க முடியாம, ஐயோ இவ்வளவு இருக்கா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. Unfortunately, people have come up with so many rules and burden the people that they don't enjoy the relationship. இயேசு உங்களுக்கு அபாயகரமானவர் கிடையாது. Jesus is not a threat to you. இயேசு உங்களுடைய நண்பர். Jesus is your friend. இயேசு உங்களுடைய சகோதரர். Jesus is your brother. இயேசு உங்களோட எப்போதுமே இருக்கின்ற ஒரு நபராக, இம்மானுவேலாக அவர் இருக்கிறார். Jesus is always there with you as Emmanuel. அவர் நம்மளை பார்த்து சொல்றார், nothing shall be able to harm you. ஒன்றும் உங்களை தீங்கு செய்ய முடியாது, உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, நான் உங்களோடு எப்போதுமே இருக்கிறேன் என்று சொல்றதை நாம பார்க்கிறோம். He also says he is always with us. நான் ஒரு நாளும் ஆண்டவரே என் கூட வாங்கன்னு ஜெபம் பண்றதே கிடையாது. இது என்னுடைய கன்விக்ஷன். I never pray at any time, Lord come with me. அதாவது எங்கயோ இருக்கிற மாதிரி come with me இல்ல, இப்ப என் வைஃப் கூட இருக்காங்களே, come with me, let's go அப்படின்ற மாதிரி தான். It's like how, like as if he's somewhere else. It's not like that. It's like how my wife is with me and I tell her come, let's go. அவர் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லிட்டார். He never leaves you nor forsakes you. அவர் போயிட்டு வர தேவன் அல்ல. He is not one who goes and comes back. எங்கயோ நம்ம விட்டு போனது மாதிரி ஆண்டவரே கைவிடாதீங்க ஆண்டவரே எல்லாம் சொல்ல தேவையில்ல. அவர் கைவிடுகிற தேவனே இல்லை.
He's not one who will let you go, so now you don't have to say, Lord, don't leave me. அவர் உங்களோடயே இருக்கிறார். He's always with you. Hallelujah, praise the Lord. இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா unexpected detours. அதாவது எதிர்பாராத விதமான சில அதாவது வழிமாற்றம் இருக்கும். சிலவேளை நம்ம போகும்போது வந்து டைவர்ஷன் 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 போட்டிருப்பாங்க. நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? It's always very difficult to see diversions. லெஃப்ட்ல போனா டைவர்ஷன், ரைட்ல போனா டைவர்ஷன், அந்த மாதிரி சிலவேளை அந்த குகை சைட்லாம் போனோம்னா நிறைய இருக்கு. When you go to certain areas like Gugai, you'll always see a lot of diversions. சிலவேளை டைவர்ஷன்ஸ் சொல்ல வேணாம், detours வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கொஞ்சம் வழி மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So instead of saying diversion, we can say detour, which is just a slightly different path. யோசேப்பு நினைச்சுப்பாரு, இங்கே நம்ம பெத்லஹேம்ல செட்டில் ஆயிட்டோம், அவ்வளவுதான் சூப்பர் அப்படி நினைச்சுப்பாரு. Joseph must have been thinking, oh, great, we've settled down in Bethlehem. ஞானிகள் எல்லாம் வந்தபோது அவங்க ஒரு வீட்டுல தான் இருந்தாங்க. அவங்க வந்து சத்திரத்துல நம்ம நினைக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. When the wise men came, they were actually in a house, not in a inn. அவங்களும் நிறைய gift கொடுத்துட்டாங்க. They've already given a lot of gifts. பரவாயில்ல, இங்கே நம்ம ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஷாப் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம், தெரியல. He might have thought, let's set up a carpentry shop right here. எப்படிலாம் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே தூங்குறாரு. He might have been thinking and sleeping that how can I do my business and expand. திடீர்னு ஒரு கனவு. Suddenly he has a dream. யோசேப்பே நீ என்ன செய்யணும்? எகிப்துக்கு போகணும். Joseph, you need to go to Egypt. அது மாதிரி வாழ்க்கையில வந்திருக்கீங்களா? Has such a thing happened in your life? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நடத்தும் போது உங்களை சரியா நடத்துவார். Don't worry, when the Lord leads you, he will always lead you in the right path. நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடையை நம்ம சந்திக்கும் போது, ஒரு டெட் எண்ட் சந்திக்கும் போது, அவ்வளவுதான் செவுருதா இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணு இல்ல அப்படின்னா, உண்மையிலே உங்களுக்கு வெறி இருந்துச்சுன்னா, வைராக்கி இருந்துச்சுன்னா, நீங்க என்ன செய்வீங்க? வேற வழியிலயாவது போய் எப்படியாவது அந்த இடத்துக்கு போயிடலாம்னு யோசிப்பீங்க. If you're walking down a path and you meet a dead end, but if you're passionate, you will find another way to reach your place. இல்ல வழியே இல்லனா ஒரு வழியை நீங்க உண்டாக்குவீங்க. If there's no way, you will create a way. நீங்க வழி உண்டாக்குறவர்களாக இருக்க வேண்டும். You need to be the ones who pave the way. உங்களுக்காக ஆண்டவர் வழியை உண்டாக்குவார். God will create a way for you. ஒரு பெரிய கிறிஸ்டியன் லீடர் இருந்தாரு. There was a great Christian leader. ஜெஸ்டன் அப்படின்றவர். அவர் என்ன செஞ்சார்னா ஒரு கேள்வி கேட்டார். So he asked a question. 10 பேர் இருக்காங்க, 9 தொப்பி தான் இருக்கு, என்ன பண்ணுவீங்க? There are 10 people, but there are only 9 hats. What will you do? ஒருத்தர் வந்து இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். Let one person not have it. ஒருத்தர் வந்து மாத்தி மாத்தி வேணா போட்டுக்கலாம். Or we can keep exchanging the hats. இப்படியே ஒண்ணு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. So each one is giving such a solution. Maybe ஒருத்தரை தலையை வெட்டிரலாம். They also say Options. let's cut off one person's head. ஒருத்தர் சொன்னாரு இன்னொரு தொப்பியை உருவாக்கலாம். One person said let's create another hat. Create another hat. I'm translating for you. Okay, இன்னொரு தொப்பியை உருவாக்குங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? புது வருஷத்துல இன்னொரு தொப்பியை நான் உருவாக்க போறேன். எங்கெங்கெல்லாம் தலை தொப்பி இல்லையோ அதுக்கு நான் உன்னை உருவாக்குவேன். Hallelujah, praise the Lord. How many of you can say in the new year that whoever doesn't have a hat, we create a new hat? இங்க ஆண்டவர் சொல்றார் நீ எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. So here we see the Lord asking them to go to Egypt. எகிப்து வந்து ஒரு தவறான ஒரு இடம்லாம் கிடையாது. Egypt is not a bad place. சிலர்லாம் பாத்தீங்கன்னா பைபிள்ல எங்கெங்கெல்லாம் எகிப்து வருதோ அங்கெல்லாம் எகிப்துக்கு போவாதே அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. There are some people who wherever Egypt comes in the Bible says don't go to Egypt. ஒரு இடத்துல ஆயில் வந்துச்சுன்னா அங்க பரிசுத்த ஆவி, எல்லா இடத்துலயும் போய் பரிசுத்த ஆவியானவர் தான் ஆயில். அப்படிலாம் கிடையாது. ஆதியாகமம் 46:3ல ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்றார் நீ பயப்படாத எகிப்துக்கு போன்னு சொல்றாரு. In Genesis 46:3 we see the Lord saying don't be afraid, go to Egypt. அங்க உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். I will bless you there. ஆண்டவர் நடத்தப்பட்டு இங்க யோசேப்பு, மரியாள், இயேசு கிறிஸ்து அங்க எகிப்துக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். We see here that God is leading Joseph, Mary and Jesus to Egypt. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா எப்படி அவங்களுடைய அந்த ரவுட் எப்படி போனுச்சுன்னு சொல்லிட்டு. அங்க நாசரேத்துல இருந்து பெத்லகேம்ல இருந்து அப்புறம் எகிப்துல இருந்து இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கலிலேயாவா அல்லது யூதேயாவா, கடைசியில் கலிலேயாவுல நாசரேத் போன இடத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க. I already shared with you the path that they took, that they went from Nazareth to Bethlehem, Bethlehem to Egypt back to Israel. In Israel they had a doubt of Galilee or Judea, and then they settled in Galilee and then in Nazareth, and they came back to square one. ஆண்டவர் உங்களை நடத்தும் போது
நீங்க சரியான டெஸ்டினேஷனுக்கு முடிவு அந்த அந்த பயணத்தினுடைய கடைசி கட்டத்துக்கு நீங்க கடைசி கட்டம் சொல்ல முடியாது, எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துருவீங்க. When the Lord leads you, you will actually reach the place you need to reach. எப்படி புயல் வீசினாலும் ஆண்டவர் வந்து அந்த போட்ல வந்து ஆண்டவர் அவங்கள நடத்தி போயிட்டு அக்கறை சேர்க்கிறாரோ அது போல ஆண்டவர் உங்களை நடத்திட்டு போவார். And the same way, when Jesus in the storm took the boat to the shore, he will guide you. ஆனா டீடூவர்ஸ் வரும்போது நம்ம அங்கங்க வழி மாறி போகும்போது நம்ம மனசுல ஒரு காரியத்தை வச்சுக்கணும், நம்ம மனசு மாறணும், புதுசா ஒவ்வொன்றையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு மனோபாவம் நமக்கு இருக்க வேண்டும். When we face detours in our walk, we need to keep this thing in mind, that we have to have new perspectives. புது கண்ணோட்டம், We should have புது கண்ணோட்டம் நமக்கு தேவை. so having a new perspective is very important. நானு ஒரு நாள் சேலத்துல புது பஸ் ஸ்டாண்ட்ல நான் இருந்தேன். I was in the new bus stand one day in Salem. அப்ப நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம், மறுபடியும் எங்க போலாம்னு சொல்லிட்டு, அவ்வளவு முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். So we were planning where to go from here because we thought everything was over. ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்க இருந்து என்ன செய், நீ ஊழியம் செய்ய, நான் அதுக்கப்புறம் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. So the Lord told me, stay here and do the ministry. I have a plan for you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளான் இங்க சேலத்துக்கு வந்ததே முதல்ல நிறைய நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. என் ஒய்ஃபோடைய சஜஷன் தான், வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சீப்பா இருக்கு அப்படின்றது தான். The first thing why we came to Salem was because we found that the vegetables were very nice and cheap, and my wife liked that. முத ஆண்டவர் சேலம்னு சொன்னாரு, சேலத்துக்கு வந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ஆண்டவர் ஒரு வீட்டை காமிச்சார். So first the Lord told us to come to Salem, and then showed us a house in a place called Ramanathapuram. ஒருத்தர் வீடு காமிக்கிறேன்னு சொன்னாரு. One person said he'll show a house. ஃபர்ஸ்ட் பின்னாடி கார்டன் இருக்கு, அப்புறம் 2 ரூம் இருக்கு, டைனிங் ஹால்லாம் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. So he said டைனிங் ரூம்லாம் இருக்குன்னு so சொன்னாரு. he said there's a garden at the back, 2 rooms and a dining room. ஒரு ரெண்ட் சொன்னாரு, ரொம்ப ரீசனபிளா இருந்துச்சு. He told us a amount for rent, and it sounded very reasonable. அவருக்கு கையெல்லாம் கொடுத்து அவரை கூட்டு போனோம். We shook hands with him and we went with him. சோ ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள போன உடனே அவர் சொன்னாரு, இது வந்து லிவிங் ரூம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாரு. So when we walked into the house, he said, this is the living room. பக்கத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ரூமா இருந்துச்சு, இது வந்து நம்ம சாப்பாடு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. There was a small storeroom nearby. He said we can use this even for dining. அப்புறம் சின்ன குட்டி ரூம்ஸ் 2 ரூம் இருந்துச்சு. Very small 2 rooms over there. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு கார்டனை பார்க்கணும்னு சொல்லிட்டு. I was very enthusiastic to see the garden. பின்னாடி வந்து கார்டன்ல ஒரே ஒரு தொட்டில ஒரு மரம் அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. When we walked to the backyard, there was one pot with one plant there. நான் சொன்னேன், டைனிங் டேபிள் கொண்டு வந்து இங்க போட்டோம்னா நம்ம எல்லாம் தாண்டி தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து நீங்க ஆட்டோ பிடிச்சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வீடு எங்க போறதுன்னு தெரியல எங்களுக்கு. So I told him that this is not sufficient, so I gave him the money and asked him to go back home. நாங்க என்ன செஞ்சோம், ரோட்லயே இருந்து நாங்க ப்ரேயர் பண்ணோம். We stood there on the road and prayed. ஆண்டவரே ஒரு இடத்தை காமிங்க அப்படின்னு சொன்னோம். We prayed and said, Lord, show us a place. ஆண்டவர் ஒரு இடத்தை காமிச்சார். The Lord showed us a place. அங்க போய் தங்கணும். That's where we went and அப்படிதான் stayed. ஸ்டார்ட் ஆனிச்சு. That's how we started. 12 வருடங்கள் 12 years. ஆண்டவர் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். The Lord has been leading us beautifully. 6வது முறையாக ஆண்டவர் என் வாழ்க்கையில ஜீரோல இருந்து ஒரு 500 ரூபாய் வச்சு ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிக்க வைத்தார். அருமையானவர்களே, The 6th time the Lord made me restart my ministry with just 500 in my pocket. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டீடூவர்ஸ் வரும்போது, டைவர்ஷன்ஸ் வரும்போது, வழி மாறும்போது, பிளான் எல்லாம் மாறும்போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு பெஸ்டானதை ஒண்ண வச்சிருக்கிறார் அப்படிங்கிற மனபாவம் நமக்குள்ள இருக்கணும். I'm sharing this so that when we face detours or blocks, we don't get upset or dejected, but have a new perspective, because the Lord will lead us in the right path. ஆண்டவர் சில வேளை எல்லா டீடைல்ஸும் நமக்கு தர மாட்டார். Often the Lord will not give us all the details. என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். If for a person like me, I would like to know every step in advance. பட் ஆண்டவர் என்னமான ஆட்களுக்கு என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் நீ அங்க போ, அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. But for people like me, the Lord will always say, go there and then I will show you the next step. இங்க யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ முத இஸ்ரவேல் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. Here we see the Lord telling Joseph, go to Israel. இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்த உடனேயே அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஏரோது செத்து போயிட்டாரு, ஆனா அவருடைய பையன் அவருடைய மகன் ஆர்கெலாஸ் அப்படிங்கிறவர் என்ன செய்றாருன்னா இப்ப ராஜாவா இருக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. Joseph realizes when he reaches Israel that Herod is dead, but his son Archelaus is still there. இப்ப அவருக்குள்ள பயம் வந்துருச்சு. He is now afraid. அந்த பயத்தை அகற்றும்படியாக ஆண்டவர் மறுபடியும் பேசுறார்.
the Lord speaks to him to allay the fear again. அவர் சொல்றாரு, இப்ப நீ என்ன செய்யாத, யூதேயா தேசத்துக்கு போகாத, கலிலேயா தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். The Lord tells him, don't go to Judea, but to go to Galilee now. ஆனா அதே நேரத்துல யோசேப்பும் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி அவர் யோசித்து நாசரேத்து ஊர்ல போய் அவர் தங்குவதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, At the same time, we see Joseph also using his own wisdom and going and settling in Nazareth. சில வேளை ஆண்டவர் சொல்வார், நீ அமெரிக்கா போ அப்படின்னு சொல்லுவார். Sometimes the Lord will say, go to America. அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் கலிபோர்னியா போகணுமான்னு சொல்லுவார். And then he'll say, after you go to America, then you go to California. கலிபோர்னியாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்வாரு, அங்க எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவர் சொல்வார். After going to California, he'll tell you which city to go to. அதுக்கப்புறம் எந்த இடம் எனக்கு தெரியாது, போனா தெரியும். ஓகே, I don't know the cities there, so if I go there, I'll know. ஆண்டவரை 100% நம்பும் போது, ஆண்டவரை நீங்க என்ன வழி நடத்திட்டு போறீங்க, எனக்கு காண்பிப்பீங்க அப்படின் போது ஜெனரல்ல இருந்து அப்படியே ஸ்பெசிபிக்ஸ்க்கு ஆண்டவர் வந்து நம்மளை வழி நடத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். அருமையானவர்களே, when we follow the guidance of the Lord, he will take us from general instructions to specific. பெத்லகேம்ல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. Jesus was born in Bethlehem. அது ஃபேமஸான ஒரு இடம், ஆனா சின்ன இடம். It was a very small city, though very famous one. ஆனா அவருடைய ஜர்னி, அவர் எங்க வளர்ந்தார் அப்படின்னா நாசரேத் அப்படிங்கிற ஊர்ல. But if you see where he grew up in Nazareth. இயேசு கிறிஸ்து நாசரேத்ல பிறந்தார் அப்படிங்கறத வச்சு நிறைய பேர் அவரை அவமானமா பேசினாங்க. The fact that Jesus was from Nazareth, people spoke very demeaningly about him. உதாரணத்துக்கு நத்தானியேல் அவர் சொல்றாரு, எந்த நல்ல காரியம் நாசரேத்துல இருந்து வர முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவர் கேக்குறாரு. For example, Nathaniel said, can any good thing come out of Nazareth? ஏன்னா நாசரேத் ஊர்க்காரங்க வந்து ரொம்ப ஒரு அதாவது யூத சம்பிரதாயங்களை அப்படியே பின்பற்றவங்க எல்லாம் கிடையாது. The people living in Nazareth were not pure Jews. நாசரேத்துல மேக்ஸிமம் ஒரு 480 பேர் தான் இருந்திருப்பாங்க இயேசுடைய காலத்துல. In Jesus' time, or about 480 people would have been in Nazareth. ஏன்னா பக்கத்திலேயே 4 மைல்ல ஒரு பெரிய கிரேக்க நகரம் இருந்தது. Because about 4 kilometers away, 4 miles away, there was a huge Greek city. அந்த கிரேக்க நகரத்தினுடைய தாக்கத்தினால இவங்களும் கொஞ்சம் என்னது அப்படி இப்படி தான் இருந்தாங்க. So because of the influence of that Greek city, the Nazarene people were not pure Jews. நீங்க எங்கயாவது போயிட்டு நாசரேத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா தான் கை கொடுப்பாங்க. If you went and told someone I'm from Nazareth, they would, be very reluctant to shake hands with you. ஆனா ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எங்கயாவது போயிட்டு, நான் நாசரேத்லாம் இல்லைங்க, நான் பெத்லகேம்ல தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லவே இல்ல. But we see that Jesus never went and said, I'm not a Nazarene, I was born in Bethlehem. கடைசில அவர் மரித்த போது கூட, அவர் சிலுவையில தொங்கிட்டு இருந்த போது கூட அவருடைய அந்த சிலுவை மேல ஒரு தலைப்பை அவங்க வைக்கிறாங்க. Even at the end when Jesus was crucified, they put a name board on the cross. Jesus of Nazareth, the King of the Jews. It read Jesus of Nazareth, the King of the Jews. So அங்கே பாத்தீங்கன்னா இயேசுக்கு நாசரேயனாகிய இயேசு அப்படினா போடுறாங்க. அப்ப இயேசு நிச்சயமாக சொல்ல முடியாது, நான் நாசரேத்ல இல்லைங்கலாம் சொல்லல. ஏன்னா நாசரேத் நல்ல ஊர்ல கிடையாது. But even then he doesn't say, when they put the king Jesus of Nazareth, he doesn't say I'm not from there. எந்த ஊரு அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றியை நிர்ணயம் பண்ணாது. Your victory is not based on which city. தேவன் உங்களோட இருக்கிறாரா அப்படிங்கிறது தான். It's dependent on if God is with you. சிலர்லாம் நான் பாத்திருக்கேன், இந்த ஊருக்கு நான் போயிட்டேனா, அந்த ஊருக்கு போயிட்டேனா, அந்த ஸ்கூல்ல படிச்சிட்டேனா, இப்படி நான் பண்ணிட்டேனா நான் பெரிய ஆளா மாறிடுவேன். இல்ல அப்படிலாம் கிடையாது. Some people are there who will say, if I go to this city or study in the school, I'll be successful. That's not true. ஆண்டவர் உங்களோட இருக்கணும். God has to be there with you. நீங்க கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணணும். You have to use your creativity. தேவன் கொடுத்த ஞானத்தை யூஸ் பண்ணணும். You have to use the wisdom given by God. எத்தனை பேர் தாளந்துகளோட இருக்காங்க, ஆனா ஒண்ணும் பண்ணாம உட்கார்ந்து இருக்காங்க. There are so many people here today who have many talents but don't use it. ஆனா ஒரே ஒரு தாளந்தா இருக்கும். மேபி நல்ல சாய் போட தெரியும். அவர் பாத்தீங்கன்னா பெரிய ஆளா இருப்பார். There might be one person who knows only have one talent, who can make tea, and he'll be a big man. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் நடத்திக்கிட்டே போனாரு. ஆண்டவர் வந்து வெற்றியை கொடுத்தார் யோசேப்பு, மரியாள், இயேசுவுக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். We see that the Lord was leading Jesus and he gave victory to Joseph, Mary and Jesus. இந்த எல்லா நடத்துதலிலுமே யோசேப்பு முழுவதுமாக தேவனோட ஒத்துழைத்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். In all of this leading, we see that Joseph was completely committed and obedient to the Lord. ஒரு நாளும் முடியாதுன்னு சொல்லவே இல்ல. He never said no to the Lord. அதுதான் யோசேப்புடைய ஒரு நல்ல குணம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். That is one of the best characteristics of Joseph. மூன்றாவதாக, the third point, trusting God in the ordinary. சாதாரணமான சூழல்ல ஆண்டவரை நம்ப வேண்டும்.
அருமையானவர்களே, நான் பைபிளை வாசிக்கும் போது நிறைய பேரை நான் பாக்குறேன். அவங்க எப்படின்னா சாதாரணமா வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருந்த போது ஆண்டவர் அவங்களோட பேசினார். Beloved, but as I read the Bible, I see that ordinary people, when they're doing ordinary work, the Lord is there with them. மோசே ஆடு மேய்ச்சிட்டே இருந்தாரு. Moses was shepherding the sheep. ஆண்டவர் பேசினார். The Lord spoke to him. கிதியன் வயல்ல வேலை செய்யிட்டு இருந்தாரு. Gideon was working in the field. ஆண்டவர் பேசினார். The Lord spoke to him. சிலர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம 40 days fasting போட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் பேசுவாருன்னு யோசிக்கிறாங்க. Many people think that only if we fast for 40 days and pray, the Lord will speak to us. ஒருவேளை மோசேக்குள்ள அந்த ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். நம்ம ஆட்களை நம்ம விடுவிக்க முடியவே இல்லையே அப்படிங்கிற ஆதங்கம் அவருக்குள்ள இருந்திருக்கும். Maybe Moses was being dejected that he couldn't free the Israelites. கிதியோனுடைய உள்ளத்துல ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த அம்மோனியர்கள்லாம் நம்மள அட்டாக் பண்ணி நம்மள அவங்க கீழே வச்சிருக்காங்க, எப்படா நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஆதங்கம் இருந்திருக்கும். Maybe Gideon was also dejected that they were not getting freedom from the Ammonites who were already was constantly attacking them. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆதங்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். The Lord looks at the dejection in you. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த யோசனை ஆண்டவர் பார்க்கிறார். Sorry, யோசனைகள். Okay, the Lord looks at the thoughts that you have. நீங்க ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் பேசுவாரு. உங்களுடைய மனசு அவர் மேலே இருந்தாலும் நீங்க பல்வேறு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கும்போதும் ஆண்டவர் உங்களோட பேசுவார். When you pray also the Lord will speak to you, but if your mind is set on the Lord, he will definitely speak. ஒரு சின்ன பட்டணமாகிய பெத்லெஹேமை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்னு சொல்லி நான் பார்க்கிறோம். We see that the Lord chose a small city of Bethlehem. ரொம்ப நான் சொன்னேன், அது புகழ்பெற்ற ஒரு இடம் தான். ஏன்னா தாவீதுடைய இடம் அப்படின்லாம் புகழ்பெற்ற இடம். ஆனா ரொம்ப புகழ்பெற்ற இடம், ரொம்ப ஃபேமஸான ஒரு சிட்டி, பெரிய சேலம் போல ஒரு சிட்டி அப்படிலாம் நினைச்ச கூடாது. It's a very small city. It was a city of David, but not very famous, not like Salem. ஆனா அதே வேளையில நாசரேத்தும் பாத்தீங்கன்னா ஒரு புகழ் அற்ற ஒரு இன்சிக்னிபிகன்ட், முக்கியம் இல்லாத ஒரு இடமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். At the same time, we see Nazareth as a very insignificant and not well-known city. ஆண்டவர் இந்த இடங்களை அவர் தேர்ந்தெடுத்தார். We see God choosing such places. சாதாரணமாக ஆட்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அசாதாரணமாக அவர்களை மாற்ற முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். We see the Lord can take ordinary people and make them extraordinary. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம ஆர்டினரியா நம்ம இப்ப இருக்கிறோம், நமக்கெல்லாம் எப்படி வாழ்க்கை இருக்க போது, ஃபியூச்சர் இருக்க போது அப்படின்னு யோசிங்க அப்படின்னா, நீங்க பெத்லெஹேமை நீங்க ஞாபகத்துல வச்சுங்க, நாசரேத்தை ஞாபகத்துல வச்சுங்க. If you think I am a very ordinary person, what can happen in my life, keep Bethlehem and Nazareth in your mind. ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக செய்யணும், ஆண்டவர் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா, உங்களுடைய உணர்வுகள் அவரை சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய சிந்தனைகள் அவரை சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக அவர் உங்ககிட்ட பேசுவாரு. யாருக்கு தெரியும், நீங்க உங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே ஆண்டவர் பேசுவார். If you want the Lord to speak to you, if your thoughts and your emotions and your mind is set on him, he will definitely speak to you. He can even speak to you when you're in your office. நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட காரியங்களை, ரொட்டீனான காரியங்களை நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மகிட்ட பேச முடியும். When we're doing routine work at wherever, the Lord can speak to us. ஆண்டவர் மக்கள்கிட்ட அவங்களுடைய கலாச்சாரத்தினுடைய சூழல்ல ஆண்டவர் பேசினார் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். The Lord spoke to the people in their cultural context. ஆண்டவர் தமிழ்ல பேச முடியுமா? நிச்சயமா பேசுவார். இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படிலாம் கிடையாது. Can the Lord speak to us in Tamil? Definitely. It doesn't mean he has to speak to us only in English. ஆண்டவர் ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறவரோட பேச முடியுமா? நிச்சயமாக பேச முடியும். Can the Lord speak to someone who's in a small village? Definitely. அவங்களுக்கு புரியுற மாதிரி பேச முடியுமா? நிச்சயமா பேச முடியும். Can he speak to them the way they would understand? Definitely. ஆண்டவருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் கிடையாது. The Lord does not have a language சிலர் நினைக்கிறாங்க, இந்த லாங்குவேஜ்ல பேசுறீங்கன்னா தான் அப்படியே ஹாட்லைன் மாதிரி நேரா இயேசு கிட்ட போயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. Some people think only when we speak in a particular language it will directly connect with the Lord. இந்த விதத்துல நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா தான் நீங்க நேரடியா ஆண்டவர்ட்ட நீங்க அப்ரோச் பண்ண முடியும்னு சொல்றாங்க. Only when you pray in a particular place it will be you can approach the Lord directly. உங்களுடைய மனசு ஆண்டவர் மேல இருக்கும்போது நீங்க தூங்கும்போது கூட சொப்பனங்கள் மூலமாக உங்களோட பேசுவார். When your mind is set on the Lord, even during the night when you're sleeping, he can speak to you through your dreams. இந்த வருஷத்துல ஒருவேளை நீங்க நிறைய டைவர்ஷன்ஸ் அண்ட் டீடூர்ஸ் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது வழிமாற்றங்களை நீங்க சந்தித்திருந்தீர்கள் என்றால் நீங்க அந்த எல்லாத்தையும் நீங்க ஆண்டவருடைய கரத்துல வச்சிருங்க. In case in this year you've met with detours and diversions, commit all of it to the Lord. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கீங்க. You tell the Lord, Lord, you are with me. அத நான் விசுவாசிக்கிறேன். I believe that. நீங்க என்ன நடத்துறீங்க,
You are guiding நான் me. சரியான இடத்துக்கு நான் போய் சேருவேன். I will go to the right place. வெற்றியான இடத்துக்கு தான் நான் I போவேன். will go to a victorious place. தோல்வியெல்லாம் எனக்கு கிடையாது. There is no defeat for me. இந்த இடம் அந்த இடம் அப்படிலாம் கிடையாது. There's no this place or that place. எங்க நான் உங்களோட இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். Where I am with you is the most important. அப்படிங்கிற செய்தி, இந்த கிறிஸ்துமஸ் செய்தி நம்முடைய மனசுல எப்போதுமே இருக்கட்டும் அருமையானவர்களே. Let us always remember this message.